வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். இவர்களே, நாம் இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நினைத்ததை அடையும் பயிற்சி என்று வைத்துக் கொள்ளும். அதற்கு உங்க எல்லாருக்குமே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். போன வகுப்புல உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பட்டியல் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? எல்லாருமே மேக்சிமம் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். உண்மையா சொல்ல போனா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு மீன் பிடிக்கிற மனிதர் ஒருத்தர், தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவர். அவரு மீன் பிடிக்கிறப்போ ஆஹ், ஒரு பெரிய பணக்காரர் அவரோட மீன் நல்லா இருக்கு, நல்ல பெரிய மீனா, நல்லா மீனா வச்சிருக்காரு. ரெகுலரா அவர்கிட்ட வாங்குறாரு. வாங்குறப்போ அவர் சொல்றாரு, நீ நல்லா மீன் பிடிக்கிற, நீ ஒரு வலையை வச்சு மீன் பிடிச்சின்னா இன்னும் நிறைய மீன் பிடிக்கலாம், அப்போ உனக்கு இன்னும் நிறைய பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்கிறாரு அந்த மீன் பிடித்து கொடுத்தவர். அதுக்கப்புறம் இப்படி நீ நிறைய பண்ண அப்படின்னா ஒரு போட் வாங்கி நீ மீன் பிடிக்கலாம், போட்ல நிறைய நீ மீன் பிடிக்க முடியும், இன்னும் நிறைய நீ பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த லெவல் நீ பிசினஸ் பண்ணலாம், அது இதுன்னு கடைசியா ஒவ்வொரு தடவைக்கும் அவர் என்ன கேட்டே வர்றாருன்னா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டே வர்றாரு. கடைசியா நீ நிறைய பொருள் ஈட்டி வச்சீன்னா நீ நினைச்சபடி நீ சந்தோஷமா வாழலாம், நீ ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மீன் பிடிச்சவர் சொல்றாரு, நான் இப்பவே சந்தோஷமா தானே இருக்கிறேன், இப்பவே சந்தோஷமா தானே இருக்கிறேன், அதுக்கு எதுக்கு அவ்வளவு ப்ராசஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னு. அதாவது நண்பர்களே, நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த ஆசை சிரமத்தில் அந்த வேலையை தான் செய்யும். அதாவது நம்ம இருக்கிறதுல முதல் நிறைவா இருக்கணும். அப்போ என்ன நமக்கு கிடைக்கணுமோ அது மாதிரி பல மடங்கு நமக்கு கிடைக்கும். சரி, அதை பத்தி சொல்ற, ஒரே நிமிஷம் நெட்வொர்க் மட்டும் சேஞ்ச் பண்ணி. ஐயா வாழ்க வளமுடன். மியூட் ஆயிருச்சுங்க ஐயா. ஆமா, ஒரே நிமிடம், ஒரே நிமிடம்.
வாழ்க வளமுடன். ஓகே, சரி. அப்போ அன்பர்களே, இப்போ வந்து நாம மகிழ்ச்சியா ஆனந்தமா வாழ்றதற்கு மிக முக்கியமான தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மன நிறைவு. நம்ம மன நிறைவை கொடுக்கறதுக்கான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி. மன நிறைவுனா எதையுமே அடையாம இல்லை, நீங்க நினைச்சதை அடைஞ்சு மன நிறைவு. ஓகேங்களா? அடைய முடியாததை விடுத்துட்டு மன நிறைவு. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அந்த விதத்துல நம்ம ஆசை பற்றி கொஞ்சம் சிந்திச்சிருக்கிறோம். ஒரு நிமிஷம், வீடியோ என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல. ஆசைகள்ல மூன்று விதம் அப்படின்னு பார்த்தோம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு பார்த்தோம். ஆசைகளை ஒழித்து விட்டு வாழ முடியாது அப்படிங்கிற தெளிவில் இருக்கிறோம். சரிங்களா? இனிமேல் யாரும் ஆசை துன்பத்திற்கு காரணம்னு சொன்னா நீங்க ஆமாங்க உண்மைதான், ஆனா அதே ஆசைதான் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம்னு சொல்றதுக்கு தெரியணும். ஆசைதான் நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படைன்னு புரிஞ்சுக்கணும். ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஆசை எப்போ முற்று பெறுதோ அப்பதான் இறைவனை அடைய முடியும். ஆசை எப்போ முற்று பெறும்னா, எப்ப நம்ம இறைவனை உணர்றோமோ அப்பதான் ஆசை முற்று பெறும். ஏன்னா இறைவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? தன்னை உணரணும் அப்படிங்கிற ஆசை. எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஒரு ஆசை, தன்னை உணர வேண்டும் என்று ஒரு ஆசை. அந்த ஆசையின்படி அவன் மாற்றம் பெறுகிறான். அவனே பஞ்சபூதங்களாக, அவனே எல்லா உயிர்களாகவும் மாற்றம் பெறுகிறான். அப்போ அதனுடைய இறுதி வடிவம் தான் நீங்களும் நானும், மனிதன். மனிதன் என்பவன் இறைவனுடைய உச்சகட்ட வெளிப்பாடு. அப்ப எதற்காக இறைவன் இத்தனை ப்ராசஸ் எடுத்து வந்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, தன்னை உணர்வதற்காக. அப்ப அந்த தன்னை உணர்வது அப்படிங்கிறதே ஒரு ஆசைதான். அப்ப எப்ப அந்த மூல ஆசை நிறைவேறுகிறதோ அப்பதான் முழு ஆசையும் நிறைவேறுது. அப்ப ஆசை அப்படிங்கிறது இன்றியமையாதது. ஆசை இல்லாட்டி வாழவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த ஆசை சரியா இல்லை அப்படின்னா அதே ஆசைதான் துன்பத்திற்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. இல்லைங்களா? அளவு முறை மீறும் போது காற்று நம்ம வாழ்றதுக்கு தேவைதான். ஆனா காற்று அளவுக்கு மீறி இருந்துச்சுன்னா அது நம்மை அழிக்கிறது. மழை நமக்கு தேவைதான், மழை அளவுக்கு மேல வந்ததுன்னா அது நம்மை அழிக்கிறது. இப்படி எது அளவுக்கும் முறைக்கும் மீறினாலும் அது நம்மை அழித்து விடுகிறது. அது போல இந்த ஆசையிலும் அளவு முறை சரியாக இருக்கணும். அப்ப அளவு முறை சரியில்லாத ஆசை தான் சீரமைக்கப்பட வேண்டிய ஆசை. அந்த ஆசை தான் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத ஆசைகளை நம்ம நீக்கிடலாம். தேவையான ஆசைகளை வைத்து அவற்றை நிறைவேற்றி கொண்டு அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கலாம். சரிங்களா? மனிதனால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதனால் எல்லாவற்றையுமே அவனால சாதிக்க முடியும். 10,000 கோடி சேர்க்கணும்னா சேர்த்திட்டு தானே இருக்காங்க. சரிதானுங்களா? இப்ப முடியாதது என்பது ஒன்று இல்லை. பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா துக்கமா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத இங்க பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? பொருளை மட்டும் பெருகிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நாமளே நினைச்சுக்கிட்டோம். இல்லையா? ஆனா அது உண்மை அல்ல. அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம பொருளை விட பொருளை அளவா சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மகிழ்ச்சியா வாழ்வதற்கு தேவையான மற்ற விஷயங்கள்ல நாம நம்மை செலுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். சரி, அந்த விதத்துல இப்ப எல்லாரும் ஆசைகள் எழுதிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆசை சீரமைத்தல்ல
ஒரு அட்டவணை இருக்கு. வரிசை எண் முதல்ல வந்து ஒரு அட்டவணையில வரிசை எண், அந்த அட்டவணை உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன். ஒரு பாக்ஸ் பாக்ஸா நீங்க போட்டுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வரிசை எண் அப்படின்னு ஒரு காலம் வந்து போட்டுக்கணும். அதுக்கடுத்து ஆசைகள் அப்படிங்கிறதுல தான் நீங்க எழுதியிருக்கிற அந்த மொத்த ஆசைகளையும் அங்க எழுதணும் அந்த அட்டவணையில. அப்படி ஆசைகள் எழுதிட்டீங்கல்ல, அங்க மகரிஷி 3 கேள்விகள் கேட்க சொல்றாங்க நம்மள. 3 கேள்விகள் எழுதிக்கோங்க. அந்த கேள்விகளை வேணா எழுதிக்கோங்க. ம்? 3 கேள்விகள்ல முதல் கேள்வி, இது தேவையா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. சரிங்களா? முதல் கேள்வி என்ன? இது தேவையா அப்படிங்கிறத நாம கேட்கணும். எது தேவையா? இந்த ஆசை தேவையா? அதாவது தேவையான்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் 3 அடிப்படை தேவை. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இது போக உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிக் கொள்வதற்கான வசதி, வாய்ப்பு, சூழல். அதாவது இப்படி புரிஞ்சுக்குங்க. எது இல்லைன்னா நம்முடைய உயிர் போயிருமோ அதுதான் தேவை. நான் சொல்றது புரிஞ்சுதா? இப்ப சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னா செத்துருவோம் இல்லையா? அதுதான் தேவை. உடுத்துறதுக்கு உடை இல்லைன்னா தட்பவெட்ப சூழல்ல குளிர்ல மழையில சிக்கி இறந்துருவோம். அது தேவை. இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் இல்லைனாலும் தட்பவெட்ப சூழல்ல சிக்கி இறப்பு வந்துடும். அது தேவை. உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுவதற்கு சரியான முறையான இடமும் நபரும், அதுக்கு தான் வாழ்க்கை துணை அப்படின்னு ஒருத்தவங்க தேவை அப்படிங்கிறத இயற்கை வந்து தீர்மானிச்சிருக்கு. அப்போ நமக்கு எழுதியிருக்கிற ஆசையை நீங்க எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஆசையை எடுத்துட்டு நான் சொல்ற இந்த 3 கேள்வியை நீங்க வந்து கேட்கணும். ஒன்று, இந்த ஆசை தேவைதானா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப பசிக்குது, சாப்பிடலான்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. இது ஆசை தானே? சரி, பசி எடுக்குது, ஒரு ஹோட்டலை பார்க்குறோம், சாப்பிடலான்னு தாட் வருது. இது ஆசைதான். அப்ப இது தேவையா? ஆமா, தேவைதான். சரிங்களா? ஒரு ஊட்டி, ஒரு டூர் மாதிரி போயிட்டு இருக்கீங்க. நல்ல மழை வேற பெய்யுது, பயங்கரமான குளிர் அடிக்குது. இப்போ அந்த உடலுக்கு ஒரு டீ சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். சரிங்களா? இப்ப இது தேவையா அப்படின்னு கேட்டு பாருங்க. இது தேவைதான். ஏன்னா அந்த குளிர்ல, சரிங்களா, அந்த நரம்பு மண்டலத்தை எல்லாம் இயக்க வைக்கணும் அப்படின்னா அங்க நீங்க ஒரு டீ சாப்பிட்றது தப்பில்லை. அதுவும் இந்த பால் சேர்த்தாம, வெள்ளை சக்கரை போடாம, கரும்பு சர்க்கரையில இருக்கிற டீ தூள் மட்டும் போட்டிருக்கிற டீ கொஞ்சம் குடிச்சா நல்லதுதான். சரிங்களா? அப்போ டீ குடிக்கிறது கூட நான் இந்த இடத்துல ஓகேன்னு சொல்றேன். டீங்கிறது மகா விஷம் நாங்க நான் பேசியிருக்கேன். ஏன் ட்ரிங்க்ஸ் பண்றது கூட ஒரு இடத்துல தேவையா இருக்கும். வெளிநாடுகள்ல கடுமையான குளிர் இருக்கிற இடத்துல அவன் தன்னைய அந்த சீதோஷம் நிலைந்து பார்த்துக்கணும்னா கொஞ்சோண்டு ஆல்கஹால் குடிக்கிறது அங்க நல்லதுதான். ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்கு. சரிங்களா? பாம்பினுடைய விஷம் கூட ஒரு இடத்துல தேவையாக இருக்கும். ஒருத்தருடைய விஷத்தை உடம்புல இருந்து முறிக்கிறதுக்கு அந்த பாம்பினுடைய விஷம் கூட ஒரு இடத்துல தேவையா இருக்கும். அப்போ அந்த தேவைங்கிறது நீங்க நல்லா சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடம். ஏன்னா இப்ப எல்லாமே நமக்கு தேவை மாதிரி தான் தெரியும். எது தேவை அப்படின்னா 3 விஷயத்த மகிழ்ச்சி சொல்றாங்க. ஒண்ணு இயற்கை தேவைகள். இயற்கை தேவைகள் நான் இப்ப சொன்னேன். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், உடல் கழிவு, உந்து வேகத்தை சமன் செய்வதற்கான விஷயங்கள் எல்லாமே இயற்கையால் ஆன தேவைகள். இன்னொன்று, நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு, அறிவினுடைய உயர்வுக்கு தேவைப்படக்கூடிய தேவைகள் எல்லாமே தேவைகளாக நீங்க வைத்துக் கொள்ளலாம். முதல்ல ஆரம்பத்துல மகரிஷி அவங்க இந்த பயிற்சி கொடுக்கறப்ப ஒரே விஷயம்தான் சொன்னாங்க. இது தேவையா அப்படின்னா, இந்த விஷயம் இருந்தா தான் நான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு நினைச்சாதான் அது தேவை. அப்ப கேள்வி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இந்த ஆசை இன்றி உங்களால் உயிர் வாழ முடியாதா? அப்படித்தான் இருக்கும்.
அப்படி நீங்க போட்டீங்கன்னா உங்க லிஸ்ட்ல இன்னைக்கே வந்து 50 ஆசை எழுதியிருந்தீங்கன்னா 47 ஆசை அடிச்சு போட்டுருவீங்க. ஏன்னா இது இல்லாம உயிர் வாழ முடியாதுங்கிறது ஒண்ணுமே இருக்காது. ஏதோ ஒண்ணு ரெண்டு இருந்தா உண்டு, அதுவே இருக்காது. நீங்க யோசித்து பாருங்களேன். இப்ப உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் இல்லாம யாராவது இருக்கிறோமா நம்ம? இல்லையே. அப்ப அங்கேயே நம்மளுடைய அடிப்படை தேவையெல்லாம் நிறைவேறி ஆயிப்போச்சு. சரி, அதற்கு மேல மகரிஷி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு அந்த விஷயத்தை. இதோட நிறுத்தினா ரொம்ப பற்றற்ற நிலையில் இருப்பாங்க மக்கள் அப்படின்னு அடுத்த நிலைக்கு வர்றாரு. அப்ப உங்களோட வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான ஆசைகளை நீங்க வந்து மதிக்க வேண்டும். உதாரணத்துக்கு உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை, மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும், நல்லா தியானம் பண்ணணும், இந்த பயிற்சிகளை நன்றாக கற்றுக்கணும், இல்லையா? இன்னும் கொஞ்சம் நல்லா பொருளீட்டணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும். இந்த ஆசை எல்லாமே மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள். இன்னும் இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்யக்கூடிய ஆசைகள் கூட மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள். மகரிஷி அவங்க ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாங்க பொருளாதாரத்துல. ஒரு ஒரு டைம்ல கிட்டத்தட்ட 2000 தறிகள் அவருக்கு கீழே வேலை செய்யுது. அப்போ அவருக்கு நிறைய பொருள் வருது. அந்த பொருள்ல பெரும்பகுதியை அங்க இருக்கிற பணியாளர்களுக்கே பிரிச்சு கொடுக்குறாரு. அப்ப அவருக்கு ஒரு எண்ணம், நமக்கு கார் ஒண்ணு இருக்குது, அது மாதிரி இந்த மக்களுக்கு ஏதாவது அவசர ஆத்திரத்துக்கு போகணும்னா வண்டி இல்லை. அப்ப அவர் ஒரு ஆசைப்படுகிறார், இந்த மக்களுக்கு ஒரு வாகனம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறார். அப்ப இந்த ஆசை தேவையா? யோசித்து பாருங்க. சமுதாயத்திற்கு நல்லது செய்வதற்காக வரக்கூடிய ஆசைகள் தேவைதான். சரிங்களா? ரைட். அப்போ தேவையா என்பதுல இயற்கையான தேவைகளை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய அறிவினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான ஆசைகளை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு அந்த ஆசைகள் பயன்படும்னா அதையும் வைத்துக் கொள்ளுங்க. இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்கு தேவைனாலும் அந்த ஆசைகளை வைத்துக் கொள்ளுங்க. இன்னும் நம்ம இறைவனை அடையணுங்கிறது இருக்கு பாருங்க, அதுவே மிகப்பெரிய ஆசை தானே. இறைவனை உணர்றதுக்கு நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமே அந்த ஆசையில் அடக்கம்தான். இன்னைக்கு வகுப்பு இன்னைக்கு நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? இதுவும் ஒரு ஆசை தான். அப்ப இது தேவையான, இது நிச்சயமாக தேவை. ஏன்னா எந்த நோக்கத்திற்காக நம்ம வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்கான தேவையாக இது இருக்கிறது. சரிங்களா? அப்போ ஆசைகள் எடுத்துக்கிறோம். ஒரு ஆசை எடுத்துக்கிறீங்க, அதுல முதல் கேள்வி, இது தேவையா என்று கேட்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? தேவையற்ற பொருட்களை தேவைமயமாக்கி வாழ்வில் துன்பம் அழிய கண்டோம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. தேவையற்ற பொருட்களை எல்லாம் தேவையாக்கிட்டோம். ஒரு ஞானி ஒரு பெரிய பல்பொருள் அங்காடி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ள போறாரு. போயிட்டு அப்படியே சுத்தி பார்க்கறாரு, எல்லா பக்கம் சுத்தி பார்க்கறாரு. கடைசியா வெளியே வர்றாரு, எந்த பொருளையுமே வாங்கல. ஒருத்தர் கேட்கிறாரு, ஏங்க சார் எந்த பொருளுமே நீங்க வாங்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னா, எனக்கு தேவையே இல்லாத பொருள் எத்தனை இருக்கிறது என்று பார்ப்பதற்காக வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். யோசித்து பாருங்க, உண்மையாலுமே தான். சரிங்களா? நமக்கு தேவையே இல்லாத எத்தனை பொருட்களை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம். இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம மனசுக்குள்ள எத்தனை நமக்கு தேவையே இல்லாத விஷயத்த குப்பைகளை வச்சிருக்கிறோம்னு பாருங்க, இல்லையா? அப்ப தேவையே இல்லாதது நம்ம கிட்ட இருக்கும்போது தேவையானது வருவதற்கான சூழல் இருக்காது. உங்க கையில கை நிறைய குப்பையை வலிச்சு வச்சிருந்தீங்கன்னா, நான் கை நிறைய தங்கத்தை கொண்டாந்து கொடுத்தா நீங்க வாங்க முடியுமா? குப்பையை போட்டாதான் வாங்க முடியும். தேவையில்லாததை விட்டால் மட்டுமே தேவையானது உங்களை நோக்கி வரும். ஆனா நம்ம தேவை எது தேவையில்லை எதுன்னே தெரியல. தேவையில்லாதெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறோம், தேவையானதெல்லாம் தெரிச்சு வெளியே போயிட்டே இருக்கு. சரிங்களா? அப்ப முதல்ல எது தேவையானது எது தேவையில்லை என்பதை நீங்க முதல் புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அதாவது ஒரு கார் வாங்குறப்பவே இது தேவையா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஒரு கார் வாங்கணுங்கிற ஒரு ஆசை எவ்வளவு விதத்துல வரும் தெரியுங்களா? நம்ம 6 விதமான எண்ணங்கள் வரும்னு பார்த்துருக்கிறோம்ல. தேவையால வரும். சரிங்களா?
ஒருத்தர் வீட்டில் பெரியவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வார வாரம் மருத்துவமனை கூட்டணும். கிலோமீட்டர் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு சூழல் ஆகிப்போச்சு. வார வாரம் 200 400 கிலோமீட்டர் போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் காருக்கு செலவாகுது. இப்போ 4 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாசம் 20,000 ரூபாய் அதுக்காகவே செலவு செய்வதாக இருக்கிறது. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு கார் வாங்கிட்டா பரவாயில்லையே, 200 கிலோமீட்டரு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாயில போயிட்டு வந்துடலாமே நம்ம. மாசம் ஒரு 3500 ரூபாய் மிச்சமாகுமே. வர மாசம் ஒரு 14,000 ரூபாய் மிச்சமாகுமே. அப்படி யோசிக்கிறார். ஏன்னா 20,000 ரூபாய் செலவு பண்றாரு. இப்போ அவருக்கு கார் அப்படிங்கிறது ஒரு தேவையாக இருக்கிறது இப்ப சூழல்ல. இல்ல ஒருத்தர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நிறைய வண்டி வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு இருக்காரு. அதற்கு நாம ஒரு டியூ கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சு அவருக்கு தேவையா அப்படிங்கிறது ஒரு கார். அப்போ ஒரு கார் அப்படிங்கிறது நமக்கு தேவையா அப்படிங்கிறது நாம தீர்மானிக்கிற இடத்துல நாம இருக்கிறோம். சரிங்களா? அப்ப தேவைதான்னு வச்சுக்கலாம். அவர் இப்ப காரை வாங்கினாருன்னா பெரிய தொந்தரவு நடக்காது. இப்ப தேவையே இருக்காது. பக்கத்து வீட்டுல கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீட்டுல கார் வாங்கிட்டாங்க, சொந்தக்காரங்க வீட்டுல கார் வாங்கிட்டாங்க, இல்லையா? இல்ல எல்லாரும் கார் வச்சிருக்கிறாங்க, நாமளும் வாங்கிக்கலாம்னு நீங்க நினைச்சு வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நிறைய பேர் அப்படித்தான் நடக்குது. இப்ப லோனு ஆஃபரு அமேசானுக்குள்ள போனீங்கன்னா, இப்போ வேற தீபாவளி டைம் ஆயிடுச்சா, ஃபுல்லா சௌரியத்துக்கு ஆஃபர் போட்டிருப்பாங்க. பொங்கல், தீபாவளி இதெல்லாம். அவன் என்ன பண்றான்னா, அவன் தயாரித்து வச்சிருக்கிற பொருள் அத்தனையும் நம்ம தலையில கட்டுறதுக்கு பாக்குறான். நாமளும் ஏமாந்தத்தனமா உள்ள போய் பாக்குறோம். அது என்ன தேவை இருக்குன்னே தெரியல. 60% ஆஃபர், 70% ஆஃபர். எப்படி கொடுப்பான் 70% ஆஃபர்ல? யோசிக்க வேண்டாமா? நீங்க நீங்க ஒரு பொருளை தயாரிச்சு கொடுத்துருவீங்களா? சரிங்களா? அது அதை விட ஒர்த்து கம்மியா இருந்தா கொடுப்பான். இல்லாட்டி விக்கலைன்னா கொடுப்பான். எப்படியாச்சும் தொலைச்சு விடணும்னு கொடுப்பான். ஆனா உள்ள போய் பார்த்து எத்தனை பொருளை தேவையில்லாம, ம்? எங்க போனாலும் ஆஃபர், 1க்கு 2 ஆஃபர், 2க்கு 4 ஆஃபர்னா போய் வலிச்சுட்டு வந்து நிக்கிறமே. தேவையான ஒரு செகண்ட் கூட யோசிக்கலையே. காரு போட்டிருக்கான், 1 ரூபாய் கட்டினால் கார் எடுத்து கொண்டு செல்லுங்கள். 5000 ரூபாய் கட்டிட்டு கார் எடுத்துட்டு போங்க. சரி, எடுத்துட்டு வந்துட்டீங்க, வந்தாச்சா? இப்ப என்ன ஆகும்? 5000 ரூபாய் கொடுத்து கட்டி எடுத்துட்டு வந்தீங்க. கார் 6 லட்ச ரூபாய் காரு, கையில 1 லட்சம் 2 லட்சம் இருந்தது, புரட்டி போட்டு கொடுத்துட்டீங்க. சரியா? அப்ப 4 லட்ச ரூபாய் டியூ போட்டீங்க. 4 லட்ச ரூபாய் டியூக்கு மாசம் ஒரு 5000 ரூபாய் கட்டணும்னு வச்சுக்கோங்க. அது தேவையே இல்லை, பட் மாசம் 5000 ரூபாய் கட்டணும். உங்க வருமானத்துக்கு மாசம் 5000 ரூபாய் கட்ட முடியுமா? சரி, கட்ட முடியுதுன்னே வச்சுக்கோங்க. 5000 ரூபாய் கட்ட முடியுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? கார் ஓட்ட தெரியுமா? இல்லாட்டி நீங்க அதுக்கு போய் லைசன்ஸ் எடுக்கணும், 10,000 ரூபாய் செலவாகும். சரிங்களா? இல்ல அப்படின்னா ஆக்டிங் டிரைவர் போட்டு போகணும். எங்க போனாலும் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கணும். இன்னும் அந்த வண்டி நீங்க நிறுத்துறதுக்கு ப்ராப்பரா இடத்துல வீட்டுல இடம் இருக்கா? நாமளே வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்போம். சரிங்களா? ரோட்ல தான் வண்டி நிறுத்திருப்பீங்க. அது வெயிலையும் மழையிலையும் காஞ்சிட்டு கிடக்கும். சரிங்களா? காக்கா எல்லாம் லத்தி போட்டு கிடக்கும் அதுல. அது கழுவுற கூட வழி இல்லாம கிடக்கும். 6 லட்சம் ரூபாய் பொருள், இல்லையா? 6 லட்சம் ரூபாய் வட்டி கூட்டிருந்தீங்கன்னா கூட 12,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். கடைசிக்கு 6,000 ரூபாயாவது பேங்க்ல போட்டா கூட கிடைச்சிருக்கும் மாசம். இப்ப அதுவும் இல்லாம, சரிங்களா, அது வேல்யூ நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்கும். சரி, அதாவது பரவாயில்ல, அந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்களா? உங்களுக்கு தேவை இருக்குதா? அந்த அளவுக்கு பயன்படுதா அது? ம்? யோசித்து பாருங்க. இது நாள் வரைக்கும் எங்கேயாச்சும் போகணும்னா பைக்லயோ பஸ்லயோ போயிட்டு வந்துட்டு இருந்தா 1000 ரூபாய் 500 ரூபாயோட செலவாச்சு. இப்ப தேவையில்லாம வாங்குனீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் கார்ல போகணும். பெட்ரோலுக்கு காசு இருக்கா? மெயின்டெனன்ஸ் பண்ற காசு இருக்கா? வருஷத்துக்கு ஒரு முறையாவது வண்டி சர்வீஸ் விடணும். 10,000 இருந்து 15,000 ரூபாய் கழுண்டுரும். மாசம் 1000 ரூபாய் எடுத்து வைக்க முடியுமா உங்களால? இன்னும் ஒரு வருஷம் கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள போயிடும். இன்சூரன்ஸ் வந்து நிற்கும், 18,000 ரூபாய் கட்டுங்கன்னு சொல்லுவான். மாசம் 1500 ரூபாய் உங்களால இன்சூரன்ஸ்க்கு எடுத்து வைக்க முடியுமா? ம்? சும்மா வண்டி நின்றுட்டே இருக்குது. உங்க நண்பர்கள் வந்து கேட்பாங்க, சொந்தக்காரங்க வந்து கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க, எங்க கொடுங்க, எங்க போயிட்டு வரேன்னு கேட்பாங்க. நீங்க கொடுப்பீங்களா? அப்படி எடுத்துட்டு போறவன் அது சரியா கொண்டாந்து நிறுத்துவானா? 2 இடத்துல இடிச்சு உரைச்சி கொண்டாந்து நிறுத்துவான்.
பெட்ரோலை காலி பண்ணிட்டு கொண்டாந்து நிறுத்துவான். கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா மனச்சங்கட்டம். வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றான்பாங்க. உறவுகள்ல சிக்கல் வரும் இல்லையா? இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி இது தேவைதானா என்பதை நீங்கள் ஒன்றுக்கு பல முறை யோசிக்க வேண்டும். சரிங்களா? விளையாட்டா சொல்லுவாங்க, இது தேவைதான் என்று நீங்கள் யோசிக்கவில்லை என்றால் வர்றவன் போறவன் எல்லாம் கேட்பான், இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒரு வீட்டை கட்டிட்டு நான் அப்பவே சொன்னேன், எனக்கு தெரியும் நீ இப்படி எல்லாம் மாட்டுவீன்னு. இதெல்லாம் உனக்கு தேவையா? ம்? கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா செய்யலாம்ல. சரிங்களா? நிறைய இடத்துல பணத்தை போய் கொண்டு போய் போட்டுருவோம். ஒண்ணுக்கு ரெண்டா கொடுக்குறான், ரெண்டுக்கு நாலா கொடுக்குறான், 10 வட்டி கொடுக்குறான், 8 வட்டி கொடுக்குறான், மொத்தமா நாம போட்டு சாத்திட்டு போயிடுறான் அப்போ. இல்லையா? இதெல்லாம் ஏன்? தேவையே கிடையாது. தேவையே கிடையாது. ம்? யோசிக்கிறதே கிடையாது. ஆசை. ஆசை யாரை விட்டது? சரி, ஆசையே அலை போல நாமெல்லாம் அதன் மேலே ஆடுகின்றோமே ஓடம் போலேங்கிற மாதிரி. ஆசை ஆசை ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை. எல்லாத்து மேலே ஆசை. இல்லையா? அப்ப சிந்திக்க சொல்றாரு மகரிஷி. உங்களோட ஆசையை எடுத்துக்கோங்க. இது தேவையா அப்படிங்கறத முதல் கேளுங்க. இந்த ஆசை என்னுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுமா? நான் இறைவனை உணர்வதற்கு பயன்படுமா? இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்கு பயன்படுமா? என்னுடைய அறிவிலே உயர்வதற்கு பயன்படுமா? என்னுடைய இயற்கை தேவைகளை இது பூர்த்தி செய்யுமான்னு கேளுங்க. ஆமாம் என்றால் அந்த ஆசை தேவைதான் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல அது பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன? இந்த ஆசையில என்ன இருக்கலாம்? நபர்கள் இருக்கலாம். உங்களோட ஆசைகள்ல ஒரு நபர்கள் மேல ஆசை இருக்கலாம், பொருட்கள் மேல ஆசை இருக்கலாம், இன்பங்கள், சுற்றுலா போறது, இது போன்ற மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்கு ஆசை இருக்கலாம். எல்லா ஆசையும் ஆசைதான். தேவைதானான்னு கேட்டீங்க. தேவைதான் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. தேவை இல்லைன்னா இன்டூ போட்டுருங்க. நான் நேத்து போன வகுப்புல சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு திருமண வயது இருக்கிறப்ப அப்ப இருந்த ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கலாம். நீங்க சும்மா நினைச்சிட்டு இருக்கலாம். பட் அந்த ஆசை சும்மா இருக்காது. எண்ணங்கள் உறங்கினாலும் எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை அப்படின்னு சொல்றது போல உங்க எண்ணம் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த நடிகை கல்யாணம் பண்ற அளவுக்கு அது முயற்சி எடுத்துட்டு இருக்கும். ஆமா, இதெல்லாம் விளையாட்டு இல்லை, இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா உங்க மனதிற்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற மன ஆற்றல் அதை செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிடும். உங்க மனம் ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கில் இருக்கிற பூதம். நீங்க நினைத்தது எல்லாம் நடத்துறதுக்கு அது பரும் முயற்சி, கடும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அப்போ அப்படி ஒரு ஆசை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க தேவைதானா அப்படின்னு கேட்பாருங்க. அங்கேயே அது அடிபட்டுரும். இதெல்லாம் தேவையே கிடையாது. தேவையே இல்லாம எத்தனையோ ஆசைகளை நம்ம நினைத்து வச்சுட்டோம். சரி, தேவைதான் வந்துருச்சு. சரி, கார் தேவைதான், அல்லது ஒரு வீடு தேவைதான். சரிங்களா? இதெல்லாம் தேவைதான் வருது. சரி, ரெண்டாவது கேள்வி, நிறைவேற்றுவதற்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதா? ம்? ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப தேவைதான் எனக்கு, பட் தேவையை நிறைவேற்றுவதற்கு வசதி இருக்குதா? சொல்லுங்க. கார் தேவைதான். சரி, கார் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட வசதி இருக்கா? இருந்தா நீங்க வாங்கிக்கலாம். இல்லப்பா வசதி இல்லப்பா, கார் வந்து 6 லட்ச ரூபா வருது, பழசு எடுத்தாலும் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு எடுக்கணும், என் கையில் ஒரு 50,000 ரூபா தான் இருக்கு, 1,50,000 ரூபா லோன் போடணும். 1,50,000 ரூபா லோன் போட்டா நான் 10,000 ரூபா இப்போ மாசம் செலவு பண்ற காரோட செலவுக்கு சமமா இருக்கிற லோனை கட்டுறதா இருந்தா பரவாயில்ல. அதற்கு மேல் லோன் கட்டுறதா இருந்தா கண்டிப்பா வசதி இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அந்த 50,000 1 லட்சமா 1,50,000 மாத்தி அதுக்கப்புறம் நீங்க போய் காரை வாங்குனீங்கன்னா நீங்க சேஃபர் சைடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப எத்தனை பேர் சிக்கிட்டு தவிக்கிறான் தெரியுதா உங்களுக்கு? ஐடி ஃபீல்டு இருக்கிறவனெல்லாம் சாகுறான். உட்காரவே முடியல, வேலையே பார்க்க முடியல, அவ்வளவு டார்ச்சரா தான் இருக்கு. ஆனா 2 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு போய் ஃபிக்ஸ் ஆயிட்டான். என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? 2 லட்ச ரூபாய் கமிட்மெண்ட் ஏற்படுத்திட்டான். வீட்டை வாங்கி, டிவி வாங்கி, ஏசி வாங்கி, ஃப்ரிட்ஜை வாங்கி, அதை வாங்கி, இதை வாங்கி. இல்லையா?
ஒரு ஃப்ளாட்டை வாங்கி எல்லாத்தையும் போட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி பட்ஜெட் போட்டு வச்சுட்டான். ஒரு நாள் அவன் வேலைக்கு போகலினாலும் சோலி முடிஞ்சுது. இப்ப பயப்படுறான். அந்த வேலையை உதறி தள்ள முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை செய்துதான் ஆகணும், நிர்பந்தப்படுத்தப்படுகிறான். எதனால? அவன் ஆசையால் அவன் பட்ட பிரச்சனை. சரிங்களா? அப்போ அந்த வசதி அப்படிங்கிறத நாம தெளிவாக சிந்திக்கணும். ஒன்றை பெறுவதற்கு நம்ம துன்பம் இல்லாம அந்த வசதியை நம்ம வைத்திருக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் லிமிட்டுக்கு மேல போனீங்கன்னா சிக்கிக்குவீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப அவனுக்கு அடுத்தது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா கூட அவன் அதுக்கு போக முடியாது. அதை விட்டு அவன் விலகவும் முடியாது. ஏன்னா அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள மாட்டிட்டாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் சிக்கிட்டு தவிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஒரு ஆசை தேவைதான். பட் அதை நிறைவேற்றுறதுக்கு வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். உடல் அளவுல நமக்கு அதை பண்ண முடியுமா, பொருளாதார அளவுல நமக்கு அதுக்கு பலம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படின்னு சொல்லலாம். கொம்புத்தேனுக்கு நீ ஆசைப்படலாம், தேவையான்னு பார்க்கணும். அதை அடையிறதுக்கு வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாருங்க. சரிங்களா? அப்ப வசதி வாய்ப்பு ரெண்டுமே இல்லைன்னா அந்த ஆசை நல்ல ஆசை அல்லன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப அதற்கான வசதியையோ வாய்ப்பையோ நீங்கள் பெருக்கி கொண்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அந்த விஷயத்தை நீங்க அடையலாம். அப்ப வசதி வாய்ப்பை பெருக்கிற வரைக்கும் அந்த ஆசை என்ன பண்ணி வைக்கணும், நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கணும். ஆமாப்பா, வீடு தேவைதான்ப்பா. இப்ப மாசம் இவ்வளவு வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அது கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஒரு வீடு வாங்கிக்கிறது கரெக்டு தான், நீங்க சொல்றது கரெக்டு தான். சரிங்களா? பட் இப்ப நம்ம உடனே பண்ணோம்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் முதல்ல கொடுக்கணும். அது நம்ம கையில இல்ல. ஐடியா கொடுக்கறது நல்லதுதான். மாசம் 10,000 ரூபாய் வாடகை போகுது, 10,000 ரூபாய்க்காக நம்ம ஒரு 10 லட்ச ரூபா வாங்கினோம்னா மாசம் 10,000 ரூபாய் கட்டிக்கலாம்னு சொல்றது நல்லதுதான். பட் அதுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொடுக்கணும்ல, ஒரு 3 லட்சம் 4 லட்சம், இல்லையா? அப்ப அந்த இனிஷியல் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குதா? அதுவே கிடையாது. இப்ப 10 லட்சம் மொத்தமா நீங்க போட்டீங்கன்னா இப்ப வெறும் 10,000 ரூபாய் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நீங்க 20 லட்சம் 30 லட்சம் கட்டியிருப்பீங்க. அதுக்கு கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுக்க அந்த கடன்லயே நீங்க படாது பாடு படணும். வாடகை வீட்டுல இருந்தா கூட ஏதாவது சண்டை வந்ததுன்னா வீட்டை மாத்திட்டு போயிடலாம். சொந்த வீடு கட்டிட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா மாட்டிட்டான்னா உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க அவங்க கூடயே சண்டை கட்டியே வாழ்நாள் முடிக்கணும். அதற்கான வீடு வேண்டான்னு சொல்லல. அதற்கான வசதி வாய்ப்பை சரியாக முறையாக வகுத்து கொண்டு எல்லாருமே வீடு வாங்கலாம். இன்னொன்னு, சிம்பிளா வீடு கட்டினா எல்லாருமே கட்டலாங்க, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு ஊரை விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல ஒரு இடம் வாங்கி ஒரு சிம்பிளா ஒரு வீடு கட்டணும்னா 5 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே கட்டலாம். அதுவே அதிகம். ஆனா நாம அப்படி இல்லை. அவங்க அப்படி கட்டியிருக்காங்க, இவங்க இப்படி கட்டியிருக்காங்க, அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை நமக்காக, பிறருக்காக அல்ல. சரிங்களா? சரி, அப்போ இது வசதி வாய்ப்பு இருக்கான்னு நீங்க தான் செக் பண்ணணும். உங்களுக்கு முதல் தேவையான்னு முதல் கேளுங்க. ஆமான்னு வந்துடுச்சுன்னா சரி, தேவையான ஆசையை நிறைவேற்றுவதற்கு வசதி இருக்குதா வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்க. வசதி வாய்ப்பு இருந்தா ரெண்டாவதுலையும் டிக் பண்ணிக்கோங்க. வசதி வாய்ப்பு இல்லாட்டி அதுக்கு இன்ட்டு போட்டுருங்க. கொஞ்ச நாள் அதை வெயிட் பண்ணுங்க. இதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, இதை பண்ணணும்னா நிறைய சிக்கல்ல போய் மாட்டிக்குவோம். அதனால இப்போதைக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நாம் அதையே செயல்படுத்தி சந்தோஷமா இருக்கலாம். அதனால இது இப்போதைக்கு பெண்டிங் வச்சிடலாம். இந்த ஆசை இப்போதைக்கு பெண்டிங் வச்சிரு. இந்த காரணத்தினால இதை நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன்னு நீங்க மனதுல தெளிவா யோசிச்சு முடிவு எடுக்கணும். அப்பதான் நாளைக்கு அந்த ஆசை மறுபடியும் வரும். சரிதானுங்களா? கார் தேவைதான், வசதி வாய்ப்பு இல்லை, என்ன பண்றது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இது வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் நீங்க சிந்திச்சு வச்சாதான் நாளைக்கு காரை பார்க்குறப்பெல்லாம் காரை வாங்கணும்னு ஆசை வரும். அப்ப நீங்க எடுத்த இந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்து வாங்கினா என்ன பிரச்சனை வரும்னு அதுவும் கூடவே வரும். அப்ப நீங்க தெளிவாயிருவீங்க, அவேர்னஸ் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் சரி வேண்டாப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவீங்க. இதை சிந்திக்காம விட்டீங்கன்னா
மறுபடியும் நீங்க போய் மாட்டிக்குவீங்க. அதனாலதான் சிந்திங்க சிந்திங்கன்னு மகான்கள் சொல்றாங்க. சிந்தனையாளர்களே சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களேன்னு மகிழ்ச்சி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பவாவது நம்ம சிந்திப்போமான்னு பாக்குறாரு. சரி, தேவைதான் சார், வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது சார் அப்படின்னா இதை நிறைவு செஞ்சிட்டீங்கன்னா பின்விளைவு நல்லது வருமா தீயதா? இதையே நம்ம கேள்வி கேட்கணும். இதை நிறைவேற்றிட்டீங்க, பின்விளைவு எப்படி வரும்? அதாவது இயற்கை தேவைகளை மட்டும் நிறைவு செஞ்சீங்கன்னா பின்விளைவு நன்மை மட்டும்தான் வரும். பசிக்குது, சாப்பிடலாம்னு ஆசையா இருக்கு, சாப்பிட்றீங்க. தூக்கம் வருது, தூங்கலாம்னு ஆசை வருது, தூங்குறீங்க. சரிதானா? இதெல்லாம் உங்களுக்கு துன்பமே வராது, நன்மை மட்டுமே வரும். ஆனா இந்த வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தேவையானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? அதனாலதான் நான் சொன்னேன், இந்த ஆசையை நிறைவு செஞ்சிட்டீங்கன்னா பின்விளைவு எப்படி இருக்குன்னு நீங்க யோசிக்கணும். இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. இந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்லயே யோசிச்சு பாருங்க. அதுக்கு நமக்கு ஆற்றல் இருக்குது, அனுமான அறிவு இருக்குது. ஹம்? என்ன நடக்கும் அப்படிங்கறது சிந்திச்சு பார்க்கிற அறிவுக்கு பேரு தான் அனுமான அறிவு. கெஸ் பண்ண முடியும். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த பெண்களுக்கு ஒரு புத்தி இருக்கு. என்ன புத்தி? பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே யோசிக்கிற அளவுக்கு புத்தி அவங்ககிட்ட இருக்கு. அதுதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பின் புத்தினா பின்னாடி நிக்கிற புத்தி, சரியான புத்தி இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி இல்லை. பெண் புத்தி பின் புத்தினா பின்னாடி நடக்க போறதை அவங்களால சொல்ல முடியும். வீட்டுக்கார்ட்ட நிறைய சொல்லுவாங்க, இதை செய்யாதையா, இந்த ஆளுக்கு போய் ஜாமீன் போடாதையா, காசை வாங்கி கொடுக்காதையா, மாட்டிக்குவையான்னா அவர் கேட்க மாட்டாரு. போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு சரிதானா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பக்கம் போய் தொலைச்சிட்டு வந்து நிப்பாரு. நான் முதல்லயே சொன்னேனே ஐயா, கேட்டையாயா அப்படிம்பாங்க. பெண்களும் இதில் நிறைய இப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம போய் நிறைய சிக்கல்ல மாட்டுறது இந்த காலத்துல அதிகமா. சரிங்களா? ஏன்னா பெண்களுக்கு ஒரு ஆசை அப்படிங்கிறது ஒரு இயல்பு தன்மையா இருக்கிறதால இந்த பேராசைக்குள்ள அவங்க தான் போய் வந்து சிக்கிக்குவாங்க அதிகமா. ஆண்களும் இப்போ ரெண்டு பேருமே யாரும் ஈக்குவல், நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இப்போ போய் சிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அது இதுன்னு போய் தேவையே இல்லாத ஆசைப்பட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு போய் பண்ணி கடனை ஆக்கி குடும்ப நிம்மதியை கெடுத்து எத்தனை கஷ்டப்படுறோம். சரி, எந்த ஆசை வந்தாலும் நீங்க உடனே என்ன கேட்கணும்? இது தேவையா? இதை நிறைவேற்றுறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதா? இதை நிறைவேற்றினா பின்விளைவு நன்மை வருமா தீமை வருமா? இது தேவைதான், வசதி வாய்ப்பும் இருக்குது, பின்விளைவு நன்மையே வரும்னா அது நல்ல ஆசை. அதை டிக் பண்ணிக்குவோங்க. 3 டிக் வந்துருச்சுன்னா நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த ஆசை பாஸ் ஆயிடுச்சு. 3ல எந்த இடத்துல ராங் டிக் வந்தாலும், தேவையில்ல தேவையில்லைன்னு வந்துருச்சுன்னா அடுத்ததுக்கு நீங்க போவே வேண்டாம். தேவையில்லாத வசதி வாய்ப்பு இருந்தா என்ன, பின்விளைவு நன்மையா தீமையா இருந்தா என்ன? சரிங்களா? அங்க தேவையே இல்லை, அப்பயே விட்டுருங்க அந்த ஆசையை. தேவைதான் ஆனா வசதி வாய்ப்பு இல்லை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. தேவைதான் வசதி வாய்ப்பு இருக்கு ஆனா பின்விளைவு துன்பம் வரும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அதையே விடுக்க வேண்டும். அதையே விடுக்க வேண்டும். நான் முன்னாடி சொன்னேன்ல, கார் வாங்கி நிறுத்துறீங்க, ஒரு தேவைக்காக தான் வாங்குறீங்க, வசதி வாய்ப்பும் இருக்கு. பட் அதிகமா நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பின்விளைவுகள் உங்களுக்கு வரும். சரிங்களா? குழந்தைய படிக்க வைக்கணும். ஆமா, படிக்க வைக்கணும். எங்க படிக்க வைக்கணும்? கவர்மெண்ட் ஸ்கூலு, மெட்ரிக் ஸ்கூலு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐஜிஎஸ்சி என்னென்னவோ வந்துருச்சு. சரிங்களா? எங்க வேணா படிக்க வைக்கலாம். படிக்க வைக்கணும், அது தேவைதான். சரி, என்னோட பொருளாதாரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்க முடியும். நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த ஆசை எழுதணும். என் குழந்தை இதுல படிக்கணும்,
ஆசை தேவையா? ஆமா தேவைதான். சிபிஎஸ்சியில படிச்சா ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வசதி வாய்ப்பு இருக்கா? இல்லையே. இல்லையே. அப்ப என்ன பண்ணணும்? அதை கட் பண்ணிடணும். கொஞ்சம் வசதி வாய்ப்பு பெருக்கிட்டு அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமா சேர்த்தறதுக்கு முயற்சி பண்ணும். அது வரைக்கும் இதுல படிக்கட்டும். பட் இல்ல இல்ல, ஒரே பையன்தான், நான் எப்படியாச்சும் படிக்க வைக்கிறேன் அப்படி போய் கடனை உடனே வாங்கி அது இதையும் பண்ணி போய் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, நாமளும் கஷ்டப்பட்டு படிக்கிற குழந்தைகளையும் கஷ்டப்படுத்தி, இல்லையா? அதுக்கப்புறம் அதுல எவ்வளவு துன்பம். இப்ப சிபிஎஸ்சியில படிச்சவன் அத்தனை பேரும் நல்லா இருக்கிறானா? அல்லது மெட்ரிக்ல படிச்ச அத்தனை பேரும் கெட்டு போயிட்டானா? இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச அத்தனை பேரும் வீணா போயிட்டானா? சொல்லுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ வசதி வாய்ப்பு இருந்தா படிக்க வைக்கலாம், தப்பு இல்லை. இல்லைன்னா சரி பரவாயில்ல, இந்த அளவுக்கு படிக்கிற அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கானே இறைவன், எங்க இருந்தாலும் படிக்கிறது படிக்குமல்ல. அவ்வளவுதானே. சிபிஎஸ்ல மக்கா தெரியறதும் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்பர் ஒன்னா வர்றதும் இருக்குது. சரிங்களா? பெரிய ஸ்கூல்ல போய் கெட்டு போறவனு இருக்கிறான், சின்ன ஸ்கூல்ல போய் நல்லா இருக்கிறவனு இருக்கிறான். அதான் நம்ம வளர்த்துற முறை, நாம அந்த குழந்தைகளை கொண்டு வர முறை இருக்கு, அவனோட இன்வால்மெண்ட் இருக்கு, அவனோட கர்மா இருக்கு. அப்போ எனக்கு வசதி வாய்ப்பு இல்லாத நிறைய விஷயத்தை நான் போய் கையில எடுத்துட்டு கஷ்டப்படுறேன். அப்புறம் அந்த குழந்தைய பிடிச்சுக்காது, உனக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். உன்னை யாருப்பா கஷ்டப்பட சொன்னா? அதானே இன்னைக்கு கம்ப்ளைண்ட். நீங்களா ஆசைப்பட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும் கொண்டு போய் குழந்தைகிட்ட திணிச்சு அதை போட்டு டார்ச்சர் பண்ணி, வசதி வாய்ப்பு இல்லாட்டி விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருக்குதுல்ல, சந்தோஷமா இருங்க. எத்தனை குழந்தை ஸ்கூலுக்கே போகாம தெருவில் சுத்திட்டு தெரியுது, வேலைக்கு போகுது, பிச்சை எடுக்குது. நம்ம குழந்தை இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நிறைவா இருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவன் லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? ரைட். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு ஆசை, அதாவது சும்மாவெல்லாம் யோசிக்கணும். சாதாரணமா நான் அதான் சொல்லுவேன் இப்போ. அந்த போன வகுப்புல சொன்னான்னு தெரியல, கண்டினியூவா ஒரே கிளாஸ் எடுத்தா எனக்கு ஈஸியா இருக்கும். விட்டு விட்டு எடுக்கிறதால சிலது சொல்லி சிலது சொல்லாத மாதிரி இருக்கு. இப்போ ஆஹ், இந்த வடை உதாரணத்தை நான் உங்களுக்கு அன்னைக்கே சொல்லியிருப்பேன். இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல நல்ல கேன்டீனு அல்லது ஹோட்டலு, நல்லா முன்னாடி பெரிய வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு, நல்லா வாசம் அப்படியே அந்த ரோடே கம கமன்னு அடிக்குது. வெங்காய வச்சு போண்டாவை போட்டா அப்படியே உங்க மூக்குக்குள்ள நுழையுது, அப்படியே தொலைக்குது உங்க மூளைய. என்ன சொல்லும் உங்க மனசு? ஒரே ஒரு போண்டா சாப்பிடலாம்ப்பா, என்ன வாசனை அப்படின்னு சொல்லும். சரிங்களா? நீங்க வீடு வாங்குறதுக்கு தான் தேவையான்னு நான் கேட்க சொல்லல. சின்ன சின்ன ஆசைன்னு சொன்னல, அதுல இருந்து கேட்கணும். இப்ப போண்டா சாப்பிடலான்னு ஒரு ஆசை வரும். இப்ப நீங்க கேட்கணும், இந்த போண்டா தேவையாப்பா? சரிதானுங்களா? பசியா இருக்குது அப்படின்னா சாப்பிடுங்க, ஒண்ணுக்கு ரெண்டா சாப்பிடுங்க, உங்க உடம்பு ஒண்ணும் பண்ணாது. பசியே இல்லை, உங்க மனசு கேக்குது, அது முன்னாடி தான் பெற்ற அனுபவத்தை மறுபடியும் பெறுவதற்கு துடிக்குது, அதுதான் ஆசை. ஆசைன்னா என்ன? முதல்ல ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு இன்பத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்க, அது உங்களுக்குள்ள போய் பதிஞ்சிருச்சு. எங்கேயோ போண்டாவை தின்னு சரி டேஸ்ட் உங்க நாக்குல ஒட்டிருச்சு. இப்ப மறுபடியும் அந்த போண்டாவை பார்த்த உடனே அல்லது போண்டா ஸ்மெல் மூக்குல போன உடனே இதை சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு வெறி வருது பாருங்க. சரிங்களா? இதுதான் பேராசை என்று சொல்வது, முறையற்ற ஆசை என்று சொல்வது. சரிங்களா? இப்ப ஆசை சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நீங்க கவனிக்கணும். சின்ன சின்ன விஷயம். அதாவது சுகி சிவமையா ஒரு கதை சொல்வாரு, ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு, திருமணம் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு பையன் குடியிருக்கிறான். நல்ல பையன். ரெண்டு பேருக்கும் காதல் மலர்கிறது. இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு இதுல உடன்பாடு இல்லை. சரிங்களா? அப்போ
அந்த பொண்ணுகிட்ட சொல்லி பார்க்குறாரு, இது சரியா வராதுப்பா விட்டுருன்னு. அந்த பொண்ணு இல்ல இல்ல, அவர் நல்ல நபர், நல்லா வேலைக்கு போறார், நல்லா சம்பாதிக்கிறார், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுது. சண்டை வலுப்பெறுகிறது வலுப்பெறுகிறது. கடைசியா ஒண்ணு சொல்றாரு. சரிங்களா? நான் இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர அந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் வீட்டுல ஒரு நாய் வளர்த்திட்டு இருக்காரு. அந்த நாயை பார்த்து சொல்றாரு. சரிதானுங்களா? கோபத்துல சொல்லிட்டு போயிட்டார். நடக்காதுன்ட்டு போயிட்டார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த வீட்டுல ஒரு நாய் வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளேயே எப்பவுமே அடைச்சு வச்சிருக்காங்க. வெளியில இருந்து ஒரு நாய் வந்து அது கூட சாவகாசம் வச்சுட்டு அதை கூப்பிடுது. டேய் வாடா, வெளியே வாடா, போலாம் சுத்தலாம், ஜாலியா இருக்குண்டா, எதுக்குடா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு கிடக்குற, சௌரியத்துக்கு போய் சுத்தலாம்டா, கிடைச்சது சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம், ஏன் அடிமையா இருக்கிறவான்னு கூப்பிடுது. அது இல்லப்பா வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுது. இப்படியே கொஞ்ச நாள் சொல்லிட்டே இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு வர்றேன். என்னடா எப்ப பார்த்தாலும் வெயிட் பண்ணு வர்றேன் வெயிட் பண்றேன், என்னத்துக்கு வெயிட் பண்ற அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல, என்னோட முதலாளி சொல்லியிருக்கிறாரு, இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர அந்த நாய்க்கு உன்னை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவர் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரான்னு பாக்குறேன்னு சொல்லி நாய் சொல்லிச்சான். சரிங்களா? இத வந்து ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கிற வித்தியாசமா சொல்லுவாரு. ம் நமக்கு என்ன முடியுமோ அதை ஆசைப்பட்டா அது ஆசை, நமக்கு முடியாதத, நிகழாதத, தேவையே இல்லாதத ஆசைப்பட்டா அது பேராசை அப்படின்னு சொல்லுவார். இது மிக ஆழமான ஒரு கருத்து தான். சரிங்களா? அப்போ ஆசை வந்து ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா ஹேண்டில் பண்ணணும். பார்க்கறப்ப சின்ன விஷயமா இருக்கும். சரிங்களா? சரி, அப்படி நீங்க ஒரு முறை அந்த போண்டாவை பார்த்து தேவையா அப்படின்னு கேட்கறீங்க. இப்ப உங்க மனசு சொல்லுது, இப்ப தேவையில்லைப்பா, இப்பதான் சாப்பிட்டோம், சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கூட ஆகல, இப்பதான் ஜீரணம் ஆயிட்டு இருக்குப்பா, உள்ள போண்டாவை போட்டா வயிறு ரொம்ப கஷ்டப்படும்பா, பாவம், வேண்டாம், இது தேவையில்லைப்பா, சாப்பிட்டா துன்பம் வரும், சாப்பிட்டா என்ன ஆகும், பழைய டைஜஷன் நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள இதை கொண்டு போய் போட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டப்படும், உடம்பு சிரமப்படும், வயிறு துன்பப்படும், உடல் நலம் கெட்டு போயிடும். ஹம்? அப்ப மனசு பாதிக்கப்படும், இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த முடிவை நீங்க மனசுல ஏற்றுக்கொண்டு இது தேவையில்லைன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். முடிவை எடுத்து வச்சுக்கணும். இந்த பின்விளைவு நன்மையா தீமையான்னு 3 கேள்வி கேட்குறீங்களா, 3லையும் பாஸ் ஆகி வந்துருச்சுன்னா அது முடிவு. இந்த ஆசையை நான் திட்டமிட்டு நிறைவேற்றிக் கொள்வேன் அப்படின்னு முடிவு. அந்த அட்டவணையிலேயே கடைசி வந்து முடிவுன்னு எழுதணும். இதுல ஏதோ ஒண்ணுல அது சிக்கலா இருந்துச்சுன்னா, இந்த காரணத்தினால் இந்த ஆசை எனக்கு துன்பத்தை கொடுப்பதால் இந்த ஆசையை என்னிடம் எழாமல் நான் காப்பேன் அப்படின்னு நீங்க சங்கல்பம் செய்து கொள்ளணும். முடிவு எடுத்துறணும். சரிங்களா? நான் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்றாருல்ல விஜய் ஒரு படத்துல, அந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டா அப்புறம் உங்க பேச்ச நீங்களே மாற்றி கேட்க கூடாது. போண்டா சாப்பிடக்கூடாது பசி இல்லாம முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் உங்க பேச்ச நீங்களே கேட்க கூடாது, மறுபடியும் நீங்க சாப்பிடலாம்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அப்போ அந்த பேச்ச நீங்க கேட்க கூடாது. இல்லப்பா சாப்பிடக்கூடாது, நான் முடிவு எடுத்திருக்கேன், அந்த முடிவின்படி நிக்க தெரியணும். அதுக்கு தான் தவம். அதுக்கு தான் தவம். இந்த பக்கம் தற்சோதனை கேட்கறக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, போண்டா சாப்பிட்றப்ப வேண்டாம்னு நினைக்கிறது. ஆனா நீங்க தவம் பண்ற நபரா இருந்தா மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். போண்டா வேண்டான்னு சொல்லி நிறுத்த முடியும். இல்லைன்னா உங்களால நிறுத்த முடியாது. என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டுருவீங்க, கஷ்டப்படுவீங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க கேட்கணும்னு நான் சொல்றேன். ஒரு ஹேர் பின் வாங்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஆசை வருது. பெண்களுக்கு தான் அந்த ஆசை கொஞ்சம் அதிகம் இல்லை இயல்புல. இயல்புல பெண்களுக்கு ஆசை அதிகம், இயல்புல ஆண்களுக்கு கோபம் அதிகம். இயல்புலயே, இயற்கையிலேயே. ஏன்னா அந்த ஆசை இருந்தாதான் பெண்களால வாழ முடியும். ஒரு குழந்தை மேல ஆசைப்பட்டு இருந்தாதான் வளர்த்த முடியும். ஆண்கள் குழந்தை வளர்க்கறதுக்கு பெண்கள் குழந்தை வளர்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? பெண்களால தான் அந்த பக்குவத்தோட வளர்த்த முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கணும். அதற்காக இறைவன் ஆசை அதிகமா கொடுத்துருக்குறான். ஆண்களுக்கு கோபம் இருந்தாதான் அது அவங்களால
அந்த வாழ்வியலை நடத்த முடியும்னு இயற்கை அந்த விஷயத்தை கொடுத்துருக்கு. அதனால ரஜினி ஒரு படத்துல சொல்வார், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு பேசியிருப்பார். நான் யோசிச்சு பார்த்தேன், இது கரெக்டு தானா? ஆமா, கரெக்டு தான். அளவுக்கு அதிகமா ஆசைப்படுகிற ஆணும், ஏன்னா ஆணுக்கு ஆசைப்படுற தன்மை இயல்புல இல்ல, அவன் சிவனுடைய வெளிப்பாடு. ஆண்கிறது சுத்தவெளியோட வெளிப்பாடு. அதுக்கு பெருசா ஆசை வராது, எல்லாத்தையும் துறந்துட்டு போறதுக்கு தான் அது பார்க்கும். இயல்புல சொல்றேன், எல்லாத்தையும் சொல்ல, இயல்புல சொல்றேன். பற்றற்ற நிலைக்கு போகத்தான் தான் அவன் முயற்சி பண்ணுவான். ஆனா பெண் அப்படி இல்லை, அது சக்தி வடிவம், எல்லாத்தையும் ஈர்க்கறதுக்கு பார்க்கும். அப்ப ஆண்கள் அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டானா அவன் வீணா போயிடுவான்னு அர்த்தம். பெண்கள் அளவுக்கு அதிகமா கோபப்பட்டா அவங்க வீணா போயிடுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு பேருமே இயல்பில் இல்லாததை பண்றாங்க. மகிழ்ச்சி ரெண்டுக்குமே பயிற்சி கொடுத்திருக்கார். ஆசைக்கும் கொடுத்திருக்கார், கோபத்துக்கும் கொடுத்திருக்கார். அப்போ அந்த ஆசை சின்ன சின்ன ஆசையா இருந்தாலும் நீங்க கவனிக்கணும். இப்ப நம்மகிட்ட பணம் இருக்கிறதுங்கிறதுனாலயே நம்ம எத்தனை தவறு செய்யறோம் தெரியுங்களா? நான் இப்ப ஒரு விஷயத்த சொன்னா உங்களுக்கு ஷாக் ஆயிரும். சொல்லிட்டுமா இன்னைக்கு ஷாக் அடிச்ச மாதிரியே ஆயிரும். ஆனா அது கொஞ்சம் டீப்பா சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். ம். அது சொன்னேன்னா உங்க லைஃபே மாறி போயிடும். சரி, அது அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ம். அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அப்போ நீங்க ஒவ்வொரு பொருளுக்கும் இனிமேல் நீங்க வாங்கணும்னு உங்களுக்கு மனசுல ஆசை வருதுன்னா, நீங்க தயவு செய்து அதை தேவையா என்று கேளுங்க, வசதி வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க, பின்விளைவு நன்மையா தீமையான்னு பார்த்துட்டு செயல்படுத்தணும். இப்போ உங்க ஆசைகளை எல்லாம் நீங்க எழுதியிருக்கீங்கல்ல, அது எல்லாத்தையும் இந்த பட்டியல்ல அட்டவணை போட்டு கடைசியா முடிவு, இது ஓகே இது நாட் ஓகேங்கிற முடிவு எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இதை பண்ணிட்டே வாங்க. இது உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்குறேன். உங்களோட அத்தனை ஆசைகளையும் இந்த அட்டவணையை போட்டு அட்டவணையில ஃபில்லப் பண்ணி ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற ஆராய்ச்சியை நீங்க செய்யணும். சரிங்களா? ஓகே. அதற்கப்புறம் இப்ப நல்ல ஆசை எது, தேவையில்லாத ஆசை எதுன்னு பிரிஞ்சிருமா? இப்ப நல்ல ஆசையை எப்படி அடைவது அப்படிங்கிறத நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். ரெண்டாவது, தேவையே இல்லாத பொருளை நீங்க வாங்கி வச்சிருந்தா எவ்வளவு பாவம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். மிக குறிப்பாக, ஒரு ஆசையை நீங்க நிறைவேற்றவில்லை என்றால் அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தாக மாறிவிடும். ஒண்ணு அதை அடைஞ்சிடணும், இல்லாட்டி அதை வேண்டான்னு முடிவு பண்ணி தூக்கி வீசிடணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணாம விட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஆசை கூட மிகப்பெரிய ஆபத்தாக உங்களுக்கு மாறி வரும். அது எப்படிங்கிறதையும் அடுத்த வகுப்புல நாம் அதை பற்றி மிக விவரமாக சிந்திப்போம் என்று கூறி, ஆஹ், இன்னும் நிறையா அதற்கப்புறம் கூட ஒரு வகுப்பு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த ஆசையில மிக முக்கியமான விஷயம் துறவு. பாப்போம், அடுத்த வகுப்புலயே அதை பற்றி சொல்ல முடியுதான்னு பார்க்குறோம். இல்லாட்டி அதுக்கு அடுத்த வகுப்பு வச்சுக்கலாம். 4 வகுப்பு என்ன 5 வகுப்பு வச்சாலும் பரவாயில்ல. ஆனா ஆசை சீரமைத்தல் நமக்கு சரியாக நிகழணும். சரிங்களா? அப்ப இந்த பட்டியல் படி உங்களோட மொத்த ஆசைகளை எழுதி அந்த பட்டியல் படி போட்டு ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை செய்து எழுதிட்டு வாங்க. அடுத்த வகுப்புல நம்ம மிச்சம் இருக்கிற விஷயத்த சிந்திப்போம். சரிங்களா? வாழ்க வளமுடன். இந்த பயிற்சி பண்றப்ப கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு பண்ணணும். கொஞ்ச நேரம் நல்ல துரியத்துல தவம் பண்ணி மனதை அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசை சிரமத்தல் பயிற்சியை நீங்க நல்லா பண்ணணும். அப்போ தவம் பண்ணி பண்ணும்போது தான் அறிவு தெளிவில் இருக்கும். அப்ப பண்ணும்போது தான் அது சரியாம இருக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவரையும் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் இருந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு சொல்லணும். அம்மா, இவங்களுக்கு அந்த மந்த்லி 100 ருபீஸ் அறிவிப்பு சொல்லிட்டேன். நான் இவங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஐயா சொல்லிட்டீங்க ஐயா. வாழ்க சரி. வளமுடன். ஓகே ஓகே. சரி. அது வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ என்ன அறிவிப்பு நான் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது புதிய ஆனந்த யோக பயிற்சி 3வது பேட்ச் நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. மே மாதம் 2ஆம் தேதி தொடங்கி அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் குரூப்பு 10 குரூப்ல அன்பர்கள் இருக்கிறீங்க. சரிங்களா? இந்த மே மாதம் துவங்கின குரூப்ல கிட்டத்தட்ட 10 குரூப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். 10 குரூப்ல இருந்தும் அன்பர்கள் இருக்கீங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 5000 பேர் பக்கம் இருக்கிறீங்க. பட் கிளாஸுக்கு வர்றது எத்தனை பேர் அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு 300 பேர் தான் வர்றீங்க. 300 பேர் தான் இருக்கீங்க, வர்றீங்க. அதுபோக கொஞ்சம் பேர் யூடியூப்லலாம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சிலது 1000 பேர் பார்க்குறாங்க, ஒரு சிலர் 500 பேர் பார்க்குறாங்க. அது இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இப்போ இந்த ரெகுலரா வர்றவங்க எத்தனை பேர் இன்னைக்கு வகுப்போட சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 வகுப்பு இது வரைக்கும் நம்ம கிளாஸ் நடத்தி இருக்கிறோம். மே மாசம் 2ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வகுப்பு வரைக்கும் 68 வகுப்பு நம்ம நடத்தி இருக்கிறோம். இப்ப எத்தனை பேர் நீங்க ப்ராப்பரா வர்றீங்கன்னு தெரியணும். அவங்களுக்கு மட்டும் ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப்பை நாம வந்து என்ன பண்ண போறோம், ஓபன் பண்ண போறோம். ரெகுலரா வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனி வாட்ஸ்அப் குரூப்பை ஓபன் பண்ண போறோம். இந்த மாசம் கடைசி வரைக்கும் எல்லா குரூப்லயும் மெசேஜ் ப்ராப்பரா ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்குன்னு தனி வாட்ஸ்அப் குரூப் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அந்த 10 குழுக்கள்ல பொதுவா வர்ற மெசேஜ் மட்டும் வருமே தவிர இந்த வகுப்புக்கான மெசேஜ் வராது. அதனால இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த குரூப்ல அந்த 10 குரூப்லயும் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்புவாங்க. அந்த கூகுள் ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணணும். ஒரு லிங்க் மாதிரி இருக்கும் ப்ளூ கலர்ல. அதை தொட்டீங்கன்னா உங்களோட பேரு, உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட ஊரு கூடவே வந்து இந்த கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இதுவரைக்கும் நடந்த 68 வகுப்புல நீங்க எத்தனை வகுப்பு கலந்துருக்கிறீங்க? அது ஜூம்ல வர்றீங்களா, யூடியூப்ல வர்றீங்களா? இந்த 68 வகுப்புல எத்தனை வகுப்பு சரியான நேரத்துல வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத தெளிவா கேட்டிருப்பாங்க. அப்ப அதுக்கு நீங்க சரியான விடைய கரெக்டா யோசிச்சு சிந்திச்சு வந்து அதில் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா, இது யாரெல்லாம் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஸ்பெஷலா கடைசியா உருவாக்குற இப்ப புதுசா உருவாக்குற ஒரே குரூப். இனிமேல் அந்த ஒரு குரூப் தான் ஃபாலோ அப் ஆகும். ஏன்னா இது ஒண்ணுக்கு 10 வேலை நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அது 10,000 பேர் இருந்து 10 வேலை பார்த்தா தப்பு இல்லை. 300 பேருக்காக 10 வேலை பார்க்க வேண்டியது இல்லை. உங்க 300 பேர் நீங்க ப்ராப்பரா வர்றவங்கள ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணிட்டா உங்களுக்கு கொண்டு போறது ஈஸியா இருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஐபி நம்பர் வந்து கொடுப்போம். அந்த விஐபி நம்பர் கொடுக்கணும்னாலும் இந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சரியா தெரிஞ்சாதான் விஐபி நம்பர் கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால உங்களுக்கு வர்ற அந்த ஃபார்மை நீங்க யூடியூப்ல வந்தாலும் சரி, அல்லது வாட்ஸ்அப்ல வந்தாலும் சரி, ஜூம்ல வந்தாலும் சரி, அந்த ஃபார்மை வந்து நீங்க நிச்சயமா ஃபில்அப் பண்ணிருங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றவங்க மட்டும்தான் புதிய ஆனந்த யோக பயிற்சி 3வது நிலையில் இருக்கிறீங்கன்னு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்களுக்கு மட்டும்தான் விஐபி நம்பர் கிடைக்கும். அவங்க மட்டும்தான் இது பயிற்சியில் சர்டிஃபிகேட் கடைசியாக கொடுப்போம். அதனால நீங்கள் தயவு செஞ்சு அது கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் பெரியவங்களா இருக்கீங்க தெரியாமல் இருக்கீங்கன்னா கூட பக்கத்தால் பசங்க யாராச்சும் இருந்தால் கொடுத்து, உங்கள் குழந்தை யாராச்சும் கொடுத்து அதை பண்ண சொல்லுங்கள். சும்மா சிம்பிள் வேலை, 5 நிமிஷம் வேலை. ஆனால் அது கரெக்டாக எத்தனை வகுப்பு வந்திருக்கிறீங்க என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சரியாக ஃபில்அப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நேர மேலாண்மை. இப்போ 12 மணி வகுப்பு 10:15 வகுப்புனா 10:15க்கு கரெக்டாக நீங்கள் எத்தனை நாள் வந்திருக்கீங்கிறதே அது கேட்டிருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு நீங்களே வந்து என்ன சொல்லணும், ஜட்ஜு பண்ணிக்கணும், தீர்வு கொடுத்துக்கணும், நீதிபதியா இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சரியா பண்ணுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடுங்க. இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு அதை கரெக்டாக குரூப் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தனித்தனியாக குரூப்லாம் நிறைய பிரிப்பாங்க உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.